தஞ்சாவூர்லேருந்து நமது அறக்கட்டளையை தொடர்பு கொண்டாருங்க. முதியோர் இல்லத்துல இருக்க ஒரு 100 பேருக்கு மதிய உணவா சிக்கன் பிரியாணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாருங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு 100 பேருக்கு தேவையான அளவு சிக்கன் பிரியாணி, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, கேசரிலாம் ரெடி பண்ணிட்டோங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேல்நலாத்தூர் பக்கத்துல இருக்க பிஞ்சுவாக்கத்துல சாந்தோம் முதியோர் இல்லம் இருக்குங்க. உள்ள போன உடனே பாட்டிங்க எல்லாருமே, தம்பி நீங்க நம்ம முதியோர் இல்லத்துக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உணவு கொடுத்த அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை கமெண்ட்ல சொல்லுங்க. தன்னோட பேரை கூட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உள்ள இருக்க பாட்டிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தம்பி என்னோட சொந்த ஊரு திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பாட்டி, தம்பி என்னோட சொந்த ஊரு திருவாரூர் அப்படின்னு சொன்னாங்க. முதியோர் இல்லத்துல குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா நம்ம திருவள்ளூர் மணவாள் நகர்ல இருக்க மதர் தெரசா குழந்தைகள் நல சிறப்பு பள்ளிக்கு வந்துட்டோங்க. அவங்க கொண்டு வந்த பாத்திரத்துல நாம கொண்டு போற சிக்கன் பிரியாணியை மாத்தி கொடுத்தோங்க. வாங்கிட்டு உணவு கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இது போல கஷ்டப்படுறவங்களுக்கு உணவளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்க.